more. You just no stepped on. Balla balla winnuvaanga boy parkalam. சரி, ஸோ நாம் இன்றைக்கி இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத ஒரு சிம்பிள் ட்ரிக் வச்சு உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டேங்க்கை வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சீக்கிரமாகவே வந்து நீங்கள் வந்து வாட்டரை வந்து வெளியேற்றிட்டு திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதோட டெக்னிக்ஸ்லாம் வந்து இப்போ நான் வந்து ஒன்றா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன டெக்னிக்குன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வாட்டரில், அதாவது உங்கள் டேங்க்கில் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் எடுத்து ஒரு தொட்டியில் வச்சுக்கோங்க. நான் எல்லாமே வந்து இப்போ எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்கில் இருந்து ஒரு ஓஸ், அதாவது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பைப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பைப் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதர் எண்டில் இந்த மாதிரி ஒரு ஜக்கில் வந்து ஒரு ஃபுல் ஜக்கில் வந்து தண்ணி ஊற்றுங்க, இல்லை 2 ஜக்கு ஊற்றினாலும் சரி. இந்த மாதிரி கீழோடு இருக்குது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, கீழே வெளியே பார்த்த மாதிரி இருந்தாலும் சரி, கீழே ஒரு பக்கெட் வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபுல்லாக நொப்பிட்டு கீழே விட்டுருங்க. கீழே விட்டுட்டிங்கன்னா அந்த உள்ளேருந்து வெளியே வர தண்ணி அந்த ஃபோர்ஸோடு சேர்த்து இழுத்துட்டு எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணி வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து தண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த ட்ரிக்கு தான் வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து கையில் ஒருத்தர் எடுத்து போட்டுட்ருப்பீங்க. இதுக்குன்னு தனியாக நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பம்ப் வாங்கணும்னு நினைப்பீங்க. பம்பே இல்லாத டைமில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கில் எடுக்கலான்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரிக்கெலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம சும்மா வீட்டில் இருக்கிற பைப் வச்சே நம்ம தண்ணி இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். இது ஒரு ட்ரிக்கு. யாருக்காவது இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதர் திங் வந்து இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க. ப்ளஸ் மேலே வந்து அந்த ஃபில்டருக்கு உண்டான அந்த வாட்டர் வந்து ட்ரைன் ஆகி வர்றதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பாஞ்செல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இதில் ஒரு ஸ்பெஷல். இது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு இஷ்யூ வந்து இம்போர்ட்டட் டேங்க்கில் இருக்குது. என்ன ஒரு இதுன்னா, இதில் நீங்கள் தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிக்கும். நம்மளுக்கு வந்து அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து இருக்காது நார்மல் டேங்க்கில் இருக்கிற மாதிரி. இது வந்து அதுவே க்ளீன் பண்ணிக்கும். பட் இருந்தாலும் நாம் வந்து அப்போதைக்கு க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஃபிஷ்ஷு உள்ளார வந்து என்ன சொல்கிறது, ஃபங்கஸ்லாம் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றப்ப அந்த ஃபிஷ்ஷுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வாட்டரை வந்து க்ளீன் பண்ணிக்கிறது நம்மளுக்கும் நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த இம்போர்ட்டட் டேங்க் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ ஸ்டோன் வந்து இந்த இம்போர்ட்டட் டேங்கில் வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபில்ட்ரு வந்து உள்ளார அதை தாண்டி கேப்பில் வந்து ஜக்கும் போகாது, மக்கு எதுவுமே போகாது. இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஜக்கு போகிற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஜக்கு எடுத்துகிட்டு அதுக்குள்ளார இந்த உள்ளார இருக்கிற ஸ்டோன் ஆகட்டும் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து, கடைசியாக இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துமே அந்த ஜக்கில் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டெப்பு. இதுக்கப்புறமா கீழே அந்த தண்ணி வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணிக்கு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு 10 ருபீஸ் 5 ருபீஸ் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சு வாங்கி ஃபுல்லாக வந்து கீழே இருக்கிற ட்ரெயின் அந்த அழுக்கு வாட்டர் எல்லாமே வந்து ஸ்பாஞ்சு வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. நீங்கள் வந்து இந்த டேங்க் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபைனலாக வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த இரும்பு ப்ரஷ் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க. அந்த இரும்பு ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா டேங்க் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும். ஸ்க்ராட்ச் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அடிக்கடி அந்த உப்பு படிஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே அந்த டேங்க்கோட குவாலிட்டி வந்து அப்புறம் நீங்கள் திரும்பி கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம வந்து இம்போர்ட்டட் டேங்க்னாலே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் கிளாஸ் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த இரும்பெல்லாம் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த பழைய மாதிரி உங்களோட டேங்கோட விசிபிலிட்டி வந்து போயிடும் டோட்டலாகவே. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டேன். ஃபைனலாக இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ரப் வச்சு நான் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிளாஸில் வந்து ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறமா வந்து அந்த உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதுக்கு வந்து கிளாஸ் கிளீனர்ன்ட்டு ஒரு லிக்விட் இருக்கும் கடையில். ஸோ அந்த கிளீனர் நீங்கள் வாங்கிக்கோங்க. கிளீனர் வாங்கிட்டு உள்ளாரையும் வெளியேயும் இந்த மாதிரி அந்த ப்ரஷ்ஷு அதை என்ன ஸ்பாஞ்சு வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த க்ளீனர் போட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வந்து கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாட்டர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளார அந்த ஃபில்டர் இப்போ வந்து ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளார இருக்கிற ஃபில்டர் வந்து ஈஸியாக நம்ம கழட்டிடலாம்.
அந்த உள்ளார வந்து நாம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஈஸியாகவே கழட்டிடலாம். அது ப்ளஸ் மேலே வந்து வாட்டர் போகிறதுக்கு ஒரு பைப் மாதிரி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கழட்டி அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கிளாஸை வந்து க்ளீன் பண்ணி காட்டிடுறேன் எப்படிங்கிறத. இப்போ ஸ்பாஞ்சு வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ரொம்ப டஸ்டியாக சால்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. ப்ளஸ் அந்த ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிற இடத்துல எல்லாமே ஃபுல்லாகவே நீட்டாக ஒரு ஸ்பாஞ்சு வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 hours கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளார அந்த கெமிக்கல்லாம் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல்லாம் வந்து வெளியே போடுற அந்த காட் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து கேப் விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் சிஸ்டம் துடைப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான ஒரு கிளாத் இருக்கும், நல்லா மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நான் இப்போ ஃபஸ்ட்டு மேலோட இதில் தொடச்சிட்டேன்னா இதில் வந்து உங்கள் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மங்கலாக தெரியும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா அந்த நான் சொன்ன மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஃபைனலாக ஒரு தொடச்சிட்டிங்கன்னா உங்கள் கிளாஸ் வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிக்கும். நான் இப்போ தொடச்சி காட்டுறேன், பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பைப் எல்லாமே நீங்கள் ஈஸியாக நீங்களே கையிலே கழட்டிடலாம். கையில் கழட்டிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த மிஷினையும் கழட்டிடலான்னு நினைக்காதீங்க. அது கழட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் டேங்கில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அந்த ஃபில்ட்ரு மிஷின் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வரும் இம்போர்ட்டட் டேங்க்கு. ஸோ அது கிடைக்குமான்றது எனக்கு தெரில, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் எதில் கை வச்சிடாதீங்க. நீங்கள் உள்ளார வந்து இந்த பைப்பு மேலே ஒரு பைப் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக கழட்டிடலாம். அதுக்கு மேலே இருக்கிற அந்த லேயர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும், அதை நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஏதாவது ஸ்க்ரப் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துடலாம். ஸோ அந்த ஏரியா வந்து உங்களுக்கு எந்த டேமேஜும் இருக்காது. ஸோ இந்த இடம்லாம் வந்து நீட்டாக கழட்டி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்துக்கோங்க, ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா இல்லை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மைக்ரோ கிளாத்துன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மைக்ரோ கிளாத் வச்சு தான் நம்ம உங்களுக்கு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிளாத்து இதுதான் சொன்னோம், மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ஸோ இந்த கிளாத் வச்சு நீங்கள் நல்லா தொடங்க. ஸ்ப்ரே பண்ணி ஆல்ரெடி வந்து கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஃபுல்லாக அழுத்தி நல்லா துடைக்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க மங்கலாக இருந்திருக்கும் கிளாஸு. இப்போ நான் துடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிலிட்டி வந்து நல்ல கிளியராக இருக்கும். ஸோ இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். மேலே அந்த ஏரியா பாருங்கள், அந்த சால்ட் படிஞ்ச ஏரியான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த சால்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் நான் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அந்த இடத்துல வாட்டர் ரீஃபில் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும். நான் வந்து அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து வீடியோவிலே காட்டுறேன். தண்ணி ஊற்றுறப்ப ரீஃபில் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஏரியா வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாம் நல்லா நீட்டாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கோ அந்த ஏரியாவெல்லாம் நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை அந்த பைப்பு இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். ஃபுல்லாக வாட்டரை நல்லா டேப் ஓப்பன் பண்ணி அந்த பைப்புக்குள்ளார அந்த வாட்டர் போகிற மாதிரி நல்லா ஃபோர்ஸாக அடிச்சு விடுங்க. அதில் உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே அடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஏன்னா அங்கே உங்களுக்கு வந்து பபுள்ஸ் வர்றதுக்கு வந்து இந்த உள்ளே இருக்கிற அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா எந்த பபுள்ஸும் வராது. அதனால தான் மோட்ரு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய மாதிரி பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிக்கும். வாட்ரு வந்து ஃபோர்ஸாக மேலே இழுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா நம்ம ஸ்டோன் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டோன் வந்து ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கையை விட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண ஸ்டோன்ஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ண போகிறோம். அது வந்து எப்படின்னா நீங்கள் கையில் அந்த ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து போடாதீங்க. கையில் போடுறப்ப கல்
கொஞ்சம் ஃபோர்ஸாக கீழே விழுவோம். அது கீழே விழுகிறப்ப உங்களோட கிளாஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஜக்கில் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஸ்டோன் மேலேயே போடுறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து அடி வாங்காது. அது இல்லாமல் நீங்கள் கீழோட போடுறப்ப அந்த ஸ்டோன் வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், எந்த டேமேஜும் இருக்காது. இந்த மாதிரி ஜக்கில் எடுத்து போட்டுக்கோங்க, ரீஃபில் பண்ணிக்கோங்க. கிள்ளை பையன் தானாக தொட்டே எல்லாம் ஒழுங்குந்து நாளைக்குன்னு திட்டம் போடலாம் அழகா கொள்ளபலான தூங்குந்து அப்போதான் முத்தம் போடுகிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி உங்களுக்கு ரீஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸ்டோன்ஸ் எல்லாம். அடுத்தது வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த ஹைட்டுக்கு ஒரு பக்கெட்டோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா ஹைட்டு மேலே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த நான் இப்போ எப்படி தண்ணி வெளியே எடுத்தனோ அதே மாதிரி தான் இந்த பக்கெட்டை மேலோட வச்சுட்டு இதில் இருக்கிற ஒரு சின்ன பைப் ஏதாவது ஒன்று வச்சு இதுக்கு அந்த டேங்க்குள்ளார விட்டுட்டு அதே மாதிரி வாட்டர் ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார விட்டுருங்க. அப்போ வந்து அந்த தண்ணி இது பக்கெட்டில் இருந்து இதில் போயிடும். இந்த பக்கெட்டில் நீங்கள் தண்ணி ஊற்ற அதுலேருந்து ரீஃபில் ஆகிட்டே இருக்கும், எந்த இஷ்யூ இல்லாமல் நீங்கள் போட்டே இருக்கலாம். இது உள்ளார நம்ம இம்போர்ட்டட் டேங்க்கில் வந்து நீங்கள் எடுத்து அப்படியே ஊற்ற முடியாது, அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வாட்டர் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யாராவது இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட கமெண்ட்லாம் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்டர் ரீஃபில் பண்ணிவிட்டேன். ரீஃபில் பண்ண வாட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி பட்டவுடனே அந்த உப்பெல்லாம் லைட்டாக அந்த உப்பே மறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நான் கையில் வச்சு காட்டுறேன். அந்த தண்ணி படுற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு வந்து மறைஞ்சி போயிடும். ஏன்னா நம்ம அதை உள்ளே க்ளீன் பண்ணிட்டோம், பட் ஆனால் இருந்தாலும் லைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கோசரம் நீங்கள் வந்து எதுவும் ஃபீல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வாட்டர் ரீஃபில் ஃபுல்லாக கூட அந்த ஏரியா முக்கால்வாசி நீங்கள் ரீஃபில் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த சால்ட் வந்து இருக்கிற இடமே தெரியாது, ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். நல்ல அல்ட்ரா கிளியராக விசிபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்க்ரப் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸோட ஏரியா வந்து ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் அதிகமாகிடும். நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அந்த விசிபிலிட்டி நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அந்த இரும்பு ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்புறமா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட டேங்க் வந்து டெக்கர் பண்ணிக்கோங்க. டெக்கர் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மோட்ரு அண்டு மேலே வந்து வாட்டர் வந்துட்டுருக்கோம் அந்த ஏரியாலெலாம் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்கில் வந்து ஃபில்டருக்கு தேவையான ஸ்பாஞ்சு. அந்த ஸ்பாஞ்சு வந்து வெறும் கம்மி ரேட்டில் வந்து கடையிலே கிடைக்கும். ஒரு 4 கடை ஏறி கூட இறங்குங்க. அந்த ஸ்பாஞ்சு வந்து பல்காகவே கொடுப்பாங்க. ஒரு 100 ருப்பீஸ்க்கு வந்து ஒரு 3 சுற்று 4 சுற்றி இருக்கிற மாதிரி ஸ்பாஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்சு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்சு வாங்கி மேலே அளவெடுத்து அந்த கட் பண்ணி உள்ளார வச்சுக்கோங்க. நான் வந்து கீழே ஸ்டோனும் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே ஸ்பாஞ்சு இந்த மாதிரி வச்சுருந்தேன். எதுக்குன்னா இந்த ஸ்பாஞ்சிலேருந்து பேலன்ஸ் மிச்சமாக வருதுல அந்த ஸ்டோனில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு மேலே உள்ளார வர்றப்ப தண்ணி ரொம்ப கிளியராக வரும். ஸோ ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு காட்டுறப்ப நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு இருக்கும் அவுட்புட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அதாவது தண்ணி ரொட்டேட் ஆகிறப்ப இதிலே ஸ்பாஞ்சிலே எல்லா அழுக்கும் போயிடும். நீங்கள் ஸ்பாஞ்சை மட்டும் மாற்றிக்கிட்டே இருந்தால் போதும், வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு தான் இந்த இது சொன்னேன். நீங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக கட் பண்ணி இப்போ ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தது வந்து
உங்களோட ஃபிஷ்ஷஸை வந்து விட்டுக்கலாம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 12 மணி நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கோசரமே இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ 3 hours வந்து கேப் விட்டு அது எல்லாமே நீட்டாக அலைன் பண்ணி எல்லாமே விட்டுருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த தண்ணி வந்து செட்டில் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ அது பாருங்கள், தண்ணி எவ்வளோ அல்ட்ரா கிளியராக இருக்குது, ஃபிஷ்ஷஸ் வந்து எப்படி உங்களுக்கு விசிபிலிட்டி சூப்பராக தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நீரின் தப்பியை கிளியின் செய்யணுமா, நான் சொல்ற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், பல பல விண்ணுவாங்க போய் பார்க்கலாம். நல்லா தண்ணியெலாம் வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஃபிஷ் வந்து எவ்வளோ விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது, அந்த தண்ணி எவ்வளோ கிளியராக அல்ட்ரா கிளியராக இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்போதான் புட்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கலங்களாக இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், டேங்க் வந்து நான் க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.